अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் புத்தியை தங்கமாக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. சேவை மூலமாகவும் புத்தி தங்கமாகுது, பாரஸ் புத்தி ஆகுது. ஆனால் அதுக்கு படிப்பின் மீது கவனம் கொடுக்கணும். ஸோ எப்படி நம்ம சேவை பண்ணுறது? இன்னைக்கு முழு வாணியிலையும் பாபா ரொம்ப அழகாக சேவையை எப்படி யாருக்கு செய்கிறது, அதில் முதல் விஷயம் பாபா சொல்லியிருக்காரு, இந்த பழைய உலகம் கலியுகம் நரகம், புதிய உலகம் சத்யுகம் ஸ்வர்க்கம். ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு ஹிந்தியில் எழுதுங்க, அதுக்கப்புறமா ஆங்கிலத்திலையும் குஜராத்தி பாஷையிலையும் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. நீங்களும் கேட்கணும் வரவங்கள்ட்ட. என்ன சொல்லி கேட்கணுமா? நீங்கள் நரகவாசியா அல்லது சொர்க்கவாசியா? அல்லது அவங்கள்ட்ட சொல்லணுமா? தனக்குத்தானே நீங்கள் கேளுங்க, நீங்கள் நரகவாசியா சொர்க்கவாசியா, சத்யுகத்தில் இருக்கீங்களா கலியுகத்தில் இருக்கீங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டோட கான்ட்ராஸ்ட்டை சொல்லணும், வேறுபாடை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள தன்னைத்தானே கேட்க வைக்கணும். அடுத்து பாபா சொல்லியிருக்காங்க, கீதையில் மாவில் உப்பு அளவுக்கு தான் உண்மை இருக்குது. உப்பு சீனி ரெண்டுமே வெள்ளை தான், ஆனால் எவ்வளோ வித்தியாசம் பாபா அந்த வாணியில் சொல்லியிருக்கார். ஒன்று இனிப்பாக இருக்குது, ஒன்று உவர்ப்பாக இருக்குது. அதுபோல் கீதையில் பேரை மாற்றினால கீதையே என்ன ஆயிடுச்சுன்ட்டார் பாபா, உப்பா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டார் இன்னைக்கு.
அடுத்து நிறைய பேர் கூட்டமாக வர்றாங்கன்னா அவங்க கிட்ட ஃபார்ம் கொடுத்து எழுதி வாங்கணும். அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு கோர்ஸ் கொடுக்கணும். ரிலீஜியஸ் மைண்டடாக இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட கேள்வி கேளுங்கன்றார் பாபா. நீங்கள் கீதை படிச்சிருக்கீங்களா? நீங்கள் தேவதைகளை ஏற்றுக்கிறீங்களா? இந்த கேள்வியெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டுட்டு பிறகு அவங்களுக்கு ஞானம் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி முழுக்க முழுக்க பாபா ரொம்ப என்டர்டெயின்டாக சொல்லியிருக்கிறாரு. ஷிவ் பகவானுடைய மகா வாக்கியம், தேதி 22/1/2024. मीठे बच्चे, तुम्हें संपूर्ण पावन बनना है, इसलिए कभी किसको दुख नहीं दो. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சம்பூர்ண தூய்மையாக வேண்டும். எனவே ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள். கர்மேந்திரியோ சே கோய் விகரம் ந ஹோ. கர்ம இந்திரியங்கள் மூலமாக எந்த பாவ காரியத்தையும் செய்ய வேண்டாம். சதா பாப் கே ஃபர்மான் பர் சல்தே ரஹோ. சதா பாபாவின் கட்டளைப்படி நடந்து கொண்டே இருங்கள். சதா பாபாவின் கட்டளைப்படி நடந்து கொண்டே இருங்கள். கேள்வி, பத்தர் சே பாரஸ் பன்ने की युक्ति क्या है? கல்லிலிருந்து தங்கமாகிறதுக்கான யுக்தி என்ன? कौन सी बीमारी इसमें विघन रूप बनती है? எந்த ஒரு வியாதி இதில் விக்னமாக உங்களுக்கு வருகிறது? கல்லிலிருந்து தங்கமாகிறதுக்கான யுக்தி என்ன? எந்த ஒரு வியாதி இந்த தங்கமாகிறதுல உங்களுக்கு தடை ரூபமாக வருது? पत्थर से पारस बनने के लिए पूरा नारायणी नशा चाहिए. கல்லிலிருந்து தங்கமாகிறதுக்கு முழுமையாக நாராயண போதை இருக்கணும். தேக அபிமான் டூட்டா ஹுவா ஹோ. தேக அபிமானம் துண்டிக்கப்பட வேண்டும். ये தேக அபிமான் ஹி கடைத்தே கடி बीमारी है. இந்த தேக அபிமானம்தான் கடுமையிலும் கடுமையான நோய், வியாதி. जब तक देही अभिमानी नहीं तब तक पारस नहीं बन सकते. எப்போ வரைக்கும் தேகி அபிமானியா இல்லை அதுவரை தங்கமாக ஆக முடியாது. பாரஸ் பன்ने वाले ही बाप के मददगार बन सकते. தங்கமாகுபவர்கள்தான் பாபாவின் உதவியாளர் ஆகின்றார்கள். சர்வீஸ் பி துமாரி புத்தி கோ சோனே கா பனா தேகி. அடுத்து கல்லிலிருந்து தங்கமாகிறதுக்கு இன்னொரு வழி என்ன சொல்றார் பாபா? சேவையும் உங்களுடைய புத்தியை தங்கமாக்கிவிடும். इसके लिए पढ़ाई पर पूरा अटेंशन चाहिए. ஆனால் இதற்காக படிப்பில் முழு கவனம் கொடுக்க வேண்டும். சேவை மூலமாக புத்தி தங்கமாகணும்னாலும் படிப்பில் கவனம் கொடுக்கணும். ओम शांति. रूहानी बच्चों प्रति रूहानी बाप सावधानी देते हैं कि बच्चे अपने को संगम युगी समझो. ஆன்மீக குழந்தைங்களுக்கு ஆன்மீக தந்தை கவனம் ஏற்படுத்துகிறாரு. குழந்தைங்களே, தன்னை சங்கமயுக வாசின்னு உணருங்க. சங்கமயுக வாசின்னு உணருங்க. சத்யுகி தோ நை சம்ஜேங்க. சத்யுகி நீங்கள் நினைக்க மாட்டீங்க. நான் சத்யுக வாசின்னு நினைக்க மாட்டீங்க. तुम ब्राह्मण ही अपने को संगम युगी समझेंगे. பிராமணர்களாகிய நீங்கள் தான் தன்னை சங்கமயுக வாசிகள் நினைப்பீங்க. और तो सभी अपने को, மற்றவங்களாம் தன்னை என்ன நினைப்பாங்க? கலியுகி சம்ஜேங்கி. நான் கலியுகவாசி. போத் ஃபரக் ஹே. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சத்யுக் ஒரு கலியுக், ஸ்வர்கவாசி நரக்வாசி. சத்யுகம் மற்றும் கலியுகம், ஸ்வர்கவாசி மற்றும் நரகவாசி. தும்தோ, நீங்களாம் பாபா நம்மளை கேட்குறார், ஸ்வர்கவாசியா நரகவாசியா? ந ஸ்வர்கவாசிகோ ந நரக்வாசிகோ. நீங்கள் சொர்க்கவாசியும் கிடையாது, நரகவாசியும் கிடையாது. எங்கே இருக்கிறோம் அப்போ? ரெண்டும் இல்லை. தும்ஹோ புருஷோத்தம் சங்கம் வாசி. நீங்கள் புருஷோத்தம சங்கமவாசிகள். திரிசங்கு சொர்க்கம் மாதிரி மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை நடுவில். அதுபோல் நம்ம நரகத்துலேயும் இல்லை சொர்க்கத்துலேயும் இல்லை. ஆனால் எங்கே இருக்கிறோம்? புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறோம். इस संगम युग को तुम ब्राह्मण ही जानते हो और कोई नहीं जानते. இந்த சங்கம யுகம் பிராமணர்களாகிய உங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. वे तो रावण की जंजीरों में फंसे हुए हैं.
ஏன்னா அவங்களாம் ராவணனோட சங்கிலியில கட்டப்பட்டிருக்காங்க. तुम बल जानते भी हो परंतु भूल जाते हो, अब मनुष्यों को कैसे समझाए? நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே மறந்துடுறீங்க, பிறகு மனிதர்களுக்கு எப்படி இதை புரிய வைக்கிறது? ராமராஜ்யத்தோ ஹே நெய், ராமராஜ்யமும் வரல. ராவன் கோ ஜலாத்தே ரேத்தே ஹே, இசை சித்த ஹே கி ராவன் ராஜ்ய ஹே. ராவணனை எரிச்சிட்டே இருக்காங்க, இதுல இருந்தே தெரியுது இது ராவணனோட ராஜ்யம். ராம ராஜ்ய கியா ஹே और रावण राज्य क्या है ये भी तुम समझते हो नंबरवार. ராம ராஜ்யம்னா என்ன, ராவண ராஜ்யம்னா என்ன, இதெல்லாம் வரிசை கிரமமா உங்களுக்கு தெரியும். बाप आते हैं संगम युग पर तो ये बेंट भी अभी की जाती है सत्युग और कलयुग की. பாபா வர்றது சங்கம யுகத்துல, ஆகையால் இந்த கம்பாரிசன் ஒப்பிடுதல் இப்பதான் செய்யப்படுது. எதை ஒப்பிடுறோம்? சத்யுகம் கலியுகம் ஒப்பிட்டு பார்க்கறது இங்கே தான். ஏன்னா பாபா இங்கே தான் வராரு, இங்கே தான் நமக்கு இந்த ஞானமும் கிடைக்கிது. कलयुग में रहने वालों को नरकवासी, सत्युग में रहने वालों को स्वर्गवासी कहा जाता है. கலியுகத்தில் வசிக்கிறவங்கள நரகவாசிகள், சத்யுகத்தில் வாழ்கிறவங்கள ஸ்வர்கவாசிகள்னு சொல்லப்படுது. கலியுகத்தில் இருக்கிறவங்கள நரகவாசி, சத்யுகத்தில் இருக்கிறவங்கள ஸ்வர்கவாசின்னு சொல்லப்படுது. ஸ்வர்கவாசி கோ பாவன், நரக்வாசி கோ பதீத் கहा जाता है. ஸ்வர்கவாசிகளை பாவனம் என்றும் நரகவாசிகளை பதீத்தம் என்றும் சொல்லப்படுகிறது. துமாரி தோ பாத் ஹி நிராலி, ஆனால் நீங்கள் இதில் இருந்தெல்லாம் தனிப்பட்டவங்க, இந்த ரெண்டுலேயும் நீங்கள் சேர மாட்டீங்கன்ட்டார் பாபு. தோ தும் இஸ் புருஷோத்தம் சங்கம் யுக்கோ ஜான்தே ஹோ, அப்போ நீங்கள் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தை தெரிஞ்சிட்டீங்க. தும் சமஜ்தே ஹோ ஹம் பிராமன் ஹே, நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க நாங்கள் தான் பிராமணர்கள். वर्णों वाला चित्र भी बहुत अच्छा है, इस पर भी तुम समझा सकते हो. இந்த வர்ணங்களுடைய சித்திரம் கூட ரொம்ப நல்ல சித்திரம், இதை வைத்தும் நீங்க ஞானத்தை புரிய வைக்கலாம். வர்ணங்களுடைய சித்திரம் எது ஞாபகத்துக்கு வந்துருச்சா? எந்த சித்திரம்? நீங்க சொல்றது கேட்கலைங்க. விராட ரூப சித்திரம். கான்ட்ராஸ்ட் பத்தானா चाहिए, அந்த வேறுபாடை நீங்க சொல்லணும். जो मनुष्य अपने को நரக்வாசி பதீத் கங்கால் சம்ஜே, அப்பதான் மனிதர்களுக்கு தெரியும் தான் எங்க இருக்கிறாங்க, கலியுகத்துல நரகவாசியா பதீத்தமா ஏழையா இருக்காங்கன்னு. லிக்னா चाहिए, अब ये पुरानी கலியுகி दुनिया है, எழுதணும் இப்போது பழைய கலியுக உலகம். சத்யுக் ஸ்வர்க் நயி துனியா, சத்யுகம் ஸ்வர்க்கம் புது உலகம். தும் நரக்வாசி ஹோ யா ஸ்வர்கவாசி, அப்போ நீங்கள் நரகவாசிகளா அல்லது சொர்க்கவாசியா? தும் தேவதா ஹோ யா அசுர், நீங்கள் தேவதையா அல்லது அசுரனா? ऐसा तो कोई नहीं कहेंगे कि हम स्वर्गवासी है, ஆனால் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க நாங்கள்லாம் சொர்க்கவாசி தான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நாங்கள் அசுரர்கள்னு சொல்லுவாங்களா? கை ऐसा समझते हम तो स्वर्ग में बैठे हैं, ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறாங்களாம், நாங்கள்லாம் சொர்க்கத்தில் தான் இருக்கிறோன்னு நினைக்கிறாங்களாம். அரே ये तो नरक है ना. பாபா என்ன சொல்றார், ஐயோ குழந்தை இது நரகம் தானே. சத்யுக் ஹே கஹா, சத்யுகம் எங்க வந்துச்சு? ये रावण राज्य है तब तो रावण को जलाते हैं, இது ராவணனோட ராஜ்யம், அதனால தான் ராவணனை எரிக்கிறீங்க. उनों के पास भी कितने जवाब होते हैं, அப்போ இதெல்லாம் சொல்கிறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்களா, நமக்கு நிறைய பதில் சொல்கிறாங்களா? உலகத்தில் இருக்கிறவங்க அவங்கள்ட்டே நிறைய பதில்லாம் இருக்குன்றார் பாபா. நம்ம கேள்வி கேட்குறோம் இல்லையா, அவங்கள்ட்ட நிறைய பதில் இருக்குது. சர்வ வியாபி பர் பி கித்னி டிபேட் கர்த்தி ஹி, சர்வ வியாபி என்ற விஷயத்தை வச்சு கூட எவ்வளோ விவாதம்லாம் நடக்குது. तुम बच्चे तो एकदम क्लियर पूछते हो अब नई दुनिया है या पुरानी दुनिया. ஆனால் குழந்தைங்க நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இப்போ கேட்குறீங்க, தெளிவாக கேட்குறீங்க, இது பழைய உலகமா அல்லது புதிய உலகமா? ऐसा क्लियर कॉन्ट्रास्ट बताना है, इसमें बोथ ब्राइन चाहिए. தெளிவாக இந்த வேறுபாட்டை சொல்லணும். இதுக்கு உங்களுக்கு நிறைய என்ன வேணுன்றார் பாபா, உங்களுக்கு நிறைய மூளை வேணுன்றார், பிரைன் வேணுன்ட்டார். ऐसा युक्ति से लिखना चाहिए जो मनुष्य अपने से पूछे
कि मैं नरकवासी हूँ या स्वर्गवासी हूँ. அப்படி யுக்தியா எழுதி வைங்க. மனிதர்கள் தன்னைத்தானே கேட்கணும், நான் நரகவாசியா அல்லது ஸ்வர்கவாசியா. ये पुरानी दुनिया है या नई दुनिया है. இது பழைய உலகமா அல்லது புதிய உலகமா. ये ராம ராஜ்ய है या ராவன் ராஜ்ய. இது ராமரோட ராஜ்யமா அல்லது ராவணனோட ராஜ்யமா. हम पुरानी कलियुगी दुनिया के रहवासी है या नई दुनिया के वासी है. நாம பழைய கலியுகத்தில் வசிக்கக்கூடியவங்களா அல்லது புதிய உலகத்தில் வசிப்பவர்களா. हिंदी में लिखकर फिर अंग्रेजी गुजराती में ट्रांसलेट करें. ஹிந்தியில் எழுதிடணும், அதுக்கப்புறம் ஆங்கிலம் குஜராத்தி மொழியில் அதை மொழிபெயர்க்கணும், டிரான்ஸ்லேட் பண்ணணும். तो मनुष्य अपने से पूछे कि हम कहाँ के रहवासी. அப்போ மனிதர்கள் அதை படிச்சுட்டு தனக்குத்தானே அவங்க கேட்கணும், நான் எங்கே வசிக்கிறேன். कोई शरीर छोड़ते हैं तो कहते हैं स्वर्ग पधारा, लेकिन स्वर्ग अभी है कहाँ. யாராவது ஷரீரை விட்டு போயிட்டா சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. இப்போ சொர்க்கம் எங்கே இருக்கு. அபித்தோ கலியுகே. ஏன்னா இப்போ இருக்கிறது என்ன, கலியுகம். ஜரூர் புனர்ஜென்மம் பி யஹா ஹி லேங்கேனா. அப்போ கண்டிப்பாக புனர்ஜென்மம் இந்த உலகத்தில் தானே எடுப்பாங்க. சொர்க்கத்துக்கு எப்படி போவாங்க, சொர்க்கம் எங்கே இருக்குது. இங்கே மரணம் அடைகிறாங்கன்னா திரும்ப என்னாகிறாங்க, இங்கே வந்து தான் பிறவி எடுப்பாங்க. स्वर्ग तो सत्यु को कहा जाता है, वहाँ अभी कैसे जाएंगे. சொர்க்கம் என்று சத்யுகத்தை தான் சொல்லப்படுது, இப்போ எப்படி அங்கே போக முடியும். ये सब विचार सागर मंथन करने की बातें. ஆனால் இதெல்லாம் ஞானத்தை நல்லா கடைய வேண்டிய விஷயங்கள். ऐसा क्लियर कॉन्ट्रास्ट हो, அவ்வளோ தெளிவாக அந்த வேறுபாடை எழுதணும். உஸ்மே லிக்குதோ, அதில் என்ன எழுதணும், பகவான் வாச், भगवानिन महावाक्यम. हर एक अपने से पूछो, मैं सत्युगी राम राज्य निवासी हूँ या कलियुगी रावण राज्य का निवासी हूँ. என்ன எழுதணுமா, ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே கேளுங்க, நான் சத்யுக ராமராஜ்ய நிவாசியா அல்லது கலியுக ராவண ராஜ்ய நிவாசியா. தும் பிராமன் ஹோ சங்கம்வாசி. பிராமணர்களாகிய நீங்க சங்கமயுகவாசிகள். தும்கோ தோ கோய் ஜான்தே நை. உங்களெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்றார் பாபா. நம்மளை யாருக்கும் தெரியாது. தும் ஹோ சப்சே ஞாரே. நீங்கள் எல்லாரையும் விட தனிப்பட்டவர்கள். நம்மெல்லாம் யார், ரொம்ப ஸ்பெஷல். நம்மளை யாருக்கும் தெரியாது, நம்ம எல்லாரிலேருந்து தனிப்பட்டவர்கள், ஸ்பெஷல். तुम सत्युग कलियुग को यथार्थ जानते हो. ஏன்னா உங்களுக்கு தான் சத்யுகம் கலியுகத்தை பற்றிய யதார்த்தம் தெரியும். யதார்த்தமாக சத்யுகம்னா என்ன, கலியுகம்னா என்னங்கிறது தெரியும். துமி பூச் சக்தே ஹோ. ஆகையால் நீங்கள் தான் பிறர்கிட்ட கேட்கவே முடியும். ஏன்னா உங்களுக்கு தான் யதார்த்தமாக தெரியும், ஆகையால் நீங்கள் தான் கேட்க முடியும். कि तुम विकारी भ्रष्टाचारी हो या निर्विकारी श्रेष्ठाचारी हो. என்ன கேட்கலாமா, நீங்கள் விகாரி பிரஷ்டாச்சாரியா அல்லது நிர்விகாரி சிரேஷ்டாச்சாரியா. இதெல்லாம் நம்ம தான் கேட்க முடியுன்றார் பாபா. ये तुम्हारा किताब भी बन सकता है. இதை வச்சு நீங்கள் ஒரு புத்தகமே எழுதலான்றார் பாபா. இதை வச்சு என்ன பண்ணலாம், ஒரு புக்கு எழுதலாம். நீங்கள் நெய் நெய் பாத்தே நிக்கால்னி படேனா, புது புது பாயிண்ட் எல்லாம் எடுக்கணும். அப்போது जिसे मनुष्य समझे कि ईश्वर सर्वव्यापी नहीं है. அதை படிச்சுட்டு மனுஷங்க புரிஞ்சுக்கணும், ஈஸ்வரன் சர்வவியாபி கிடையாது. तुम्हारी ये लिखत देख आपे ही अंदर से पूछेंगे. உங்களோட அந்த எழுத்துக்கள், அதான் நீங்கள் எழுதி வச்ச அந்த மேட்டரை பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே கேட்டுப்பாங்களாம். உங்களுக்கு தெரிகிற மாதிரி கேட்குறாங்களோ இல்லையோ, அவங்களுக்குள்ளே கேள்வி வரும் அந்த மேட்டரை படிக்கிறப்ப. அப்படி நம்ம எழுதியிருக்கணும். அதை படித்த உடனே அவங்களே தன்னைத்தானே கேட்டுக்கணும், நம்ம சொல்லலாம் கூடாது. இப்போ நான் எங்கே இருக்கேன், நான் கலியுகவாசியா, நான் சொர்க்கவாசியா, இப்படிலாம் என்ன பண்ணணும், அவங்களே கேட்டுக்கணும். அப்படி கேட்க வைக்கிற மாதிரி உங்கள் எழுத்துக்கள் தூண்டணும் அவங்கள. இஸ்கோ அயன் ஏஜ் தோ சப் கஹேங்கே. இந்த யுகத்தை இரும்பு யுகம்னு எல்லாரும் சொல்கிறாங்க.
சத்யுகி டெய்டி ராஜ்யத்தோ இன்கோ கோய் கேன சக்கே. சத்யுக தெய்வீக ராஜ்யம்னு இந்த உலகத்தை யாரும் சொல்ல முடியாது. ஏ ஹெல் ஹே யா ஹெவன், இது நரகமா அல்லது ஸ்வர்கமா? ऐसा फर्स्ट क्लास लिखत लिखो कि मनुष्य अपने को समझ जाए कि बरोबर நரக்வாசி பதீத். ஃபஸ்ட் கிளாஸாக எழுதணும் நீங்கள். அதிலிருந்து மனிதர்கள் தன்னைத்தானே புரிஞ்சுக்கணும், நான் இப்போ நரகவாசி, நான் பத்தீத்தமாக இருக்கேன் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கணும். ஹமாரேமே தெய்வீ குண் ஹே நெய், எங்களுக்குள்ளெல்லாம் தெய்வீக குணம் கிடையாது. கலியுகமே சத்யுகி கோயி ஹோ ந சகே. இந்த கலியுகத்தில் சத்யுகத்தை சேர்ந்தவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. சத்யுகவாசிகள் யாரும் இந்த கலியுகத்தில் இருக்க மாட்டாங்க. ऐसे विचार सागर मंथन कर लिखना चाहिए. இதெல்லாம் என்ன பண்ணணும், ஞானத்தை ஆழமாக சிந்தனை பண்ணி நல்லா கடைஞ்சு அதுக்கப்புறம் எழுதுங்க. ஸோ எவ்வளோ நம்ம சிந்தனை பண்ணுறோம். சிந்தனை கடலை கடையன், எண்ணங்களோட கடலை கடையன். கடைய தான் என்ன வரும், வெண்ணெய் வரும். அதை எடுத்து எழுதுங்கன்றார் பாபா. சோ ஓட்டே சோ அர்ஜுன். யார் இதில் முந்திக்கிறாங்க அவங்க தான் அர்ஜுன். பாபா சொன்ன உடனே என்ன பண்ணணும், செய்யணும். கீதாமே அர்ஜுன் கா நாம் தியாய். அதனால தான் கீதையில் அர்ஜுனனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு. பாபா ஒரு சேவை சொல்கிறாரு, உன்னை எழுத சொல்கிறாருன்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நான் எழுதணும்னு எழுதணும். முந்திக்கிறவங்க தான் யார், அர்ஜுன். சாக்கார பாபாவுடைய நினைவுகளை நினச்சி பார்த்துட்ருக்கிற மாதம் அது இல்லையா, அவ்யக்த மாதம். பாபா ஒரு முறை என்ன பண்ணாராம், நைட்டு கிளாஸில் குழந்தைங்களுக்கெல்லாம் ஹோம்ஒர்க் கொடுத்தாராம். ஒரு எஸ்ஸே எழுதிட்டு வாங்க, ஒரு தலைப்பு கொடுத்து இதில் எல்லாருமே என்ன பண்ணணும், பாயிண்ட் எழுதி நாளைக்கு கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொன்னாராம். பிரம்மா பாபா இருந்தப்ப மதுபனில் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, கிளாஸ் முடிஞ்சு நைட்டு போயிட்டாங்க. கிளாஸ் முடிஞ்சோன்னே எல்லோரும் தூங்க போயிடுவாங்க நைட்டு. அன்றைக்கி நைட்டு கரண்ட் வேற இல்லை, எல்லோரும் தூங்கிட்டாங்க. ஒரு 2-3 பேர் மட்டும் பேசிகிட்டு இருந்தாங்களாம். பாபா எழுத சொல்லியிருக்காரே, எழுதணுமே அப்படின்னு. அப்போ அதில் ஒருத்தர் சொன்னாரா, கரண்ட்டு தான் இல்லை, பாபாட்ட நம்ம சொல்லிக்கலாம், கரண்ட் வந்துடட்டும், நாளைக்கு சொல்லிவிட்டு நாளைக்கு எழுதிக்கோ அப்படின்ட்டாராம். ஆனால் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணாராம், யோசிச்சாராம். பகவான் இல்லை சொல்லியிருக்காரு, நாளைக்கு காட்டணும்னு சொல்லியிருக்காரே அப்படின்ட்டு என்ன பண்ணாரா, சரி இங்கே தானே கரண்ட் இல்லை, வேறு எங்கே கரண்ட் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு வெளியில் என்ன பண்ணாரா, பாபா வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டே இருக்கார். எல்லா இடமும் இருட்டாக தான் இருக்கு. தூரத்தில் எங்கேயோ ஒரு சின்ன வெளிச்சம் தெரிஞ்சுதான். அப்படியே அவ்வளோ தூரம் நடந்தே என்ன பண்ணிட்டார், போயிட்டார். அங்கே ஒரே ஒரு லைட் மட்டும் இருந்துதான். அந்த லைட்டுக்கு அடியில் உட்காந்து என்ன பண்ணிட்டாரு, பாபா சொன்னதெல்லாம் அந்த தலைப்புக்கான பாயிண்ட் எல்லாம் எழுதிட்டார். எழுதி முடிச்சுட்டு வந்துடுறார். காலையில் கிளாஸில் பாபா கிளாஸ் முடிச்சுட்டு கேட்குறார், யாரெல்லாம் எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னு. எல்லோரும் என்ன சொன்னாங்களாம், பாபா கரண்ட் இல்லை அதனால் நாங்கள் எழுதலை, இப்படி ஒவ்வொரு ரீசன் சொல்கிறாங்க. இவர் மட்டும் என்ன பண்ணார், கொண்டு போய் எழுதுனதை பாபாட்ட கொடுத்தார். பாபா என்ன சொன்னாராம், நீ தான் அர்ஜுன் அப்படின்னு சொன்னாராம். யார் அவருக்கு தான் சஞ்சய்னு பேர் இருக்குது. இப்போ ஞாபகம் வந்திருக்குள்ள எல்லாருக்கும். யார் அது, ஜெகதீஷ் சந்தர் பாய்ஜி. பாபா எது சொன்னாலும் உடனே செய்யணும். ஸ்டூடெண்ட்டு டீச்சர்கிட்ட காரணம் சொல்ல முடியுமா, அவர் காரணம் சொல்லலை. பாபா எழுத சொன்னார், எழுதணும். ஸ்வயம் பகவான் சொல்லியிருக்கார், எழுதணும். நைட்டை என்ன பண்ணிட்டாரு, முயற்சி செஞ்சு எழுதிட்டாரு. ஸோ யார் முந்திக்கிறாங்க, அவங்க தான் அர்ஜுன். பாபா கேத்தே ஹே ये जो गीता है उसमें आटे में लून है. பாபா சொல்கிறாங்க, இந்த கீதை என்பது என்ன, மாவில் உப்பு அளவிற்கு. லூன் और चीनी में कितना फर्क है. உப்புலையும் சர்க்கரையில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஓ மீட்டா ஏ காரா, ஒன்று இனிப்பாக இருக்கும், இன்னொன்று உவர்ப்பாக இருக்கும். श्री कृष्ण भगवान वाच लिखकर गीता ही कारी कर दी है. ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம்னு எழுதுனனால கீதை என்ன ஆயிடுச்சுட்டார் பாபா, உவர்ப்பாயிடுச்சு. மனுஷ்ய கித்தனா தல் மே ஃபஸ் படுத்தே, மனிதர்கள் எவ்வளோ சேற்றில் போய் சிக்கிக்கிட்டாங்க. பிச்சாரோं को ज्ञान के राज का भी पता नहीं है.
அப்பாவிகளுக்கு ஞானத்தோட ரகசியமும் தெரியல. ज्ञान भगवान तुमको ही सुनाते हैं और किसको पता ही नहीं. இந்த ஞானத்தை பகவான் உங்களுக்கு மட்டும்தான் சொல்றார். ஆகையால் இது வேற யாருக்கும் தெரியவே தெரியாது. நாலேஜ் तो बहुत सहज है, परंतु ஞானம் ரொம்ப சகஜம்தான். ஆனா பகவான் படாத்தே हैं ये भूल जाते हैं. பகவான் தான் சொல்லி கொடுக்குறாருங்கிறத மறந்துடுறாங்க. டீச்சர் को ही भूल जाते हैं. டீச்சரையும் மறந்துடுறாங்க குழந்தைங்க. नहीं तो स्टूडेंट कभी टीचर को भूलते नहीं है. இல்லைன்னா ஸ்டூடெண்ட் எப்போவுமே டீச்சரை மறக்கவே மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்டு டீச்சரை மறக்க மாட்டாங்க. கடி கடி கேத்தே ஹே பாபா ஹம் ஆப்கோ பூல் ஜாத்தே ஹே. அடிக்கடி குழந்தைங்க என்ன சொல்கிறாங்களாம், பாபா நாங்கள் உங்களை மறந்துடுறோம். சொல்கிறோமா? நாங்கள் உங்களை மறந்துடுறோம். பாபாவுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் லௌகீக அப்பாட்டையோ லௌகீக அம்மாட்டையோ போய் சொல்லுங்கள், அம்மா நான் உங்களை மறந்துட்டேன், அப்பா நான் உங்களை மறந்துட்டேன். என்ன பண்ணுவாங்க? அடி பிச்சுடுவாங்களா வீட்டில்? அப்போ பாபாட்ட மட்டும் நம்ம என்ன சொல்கிறோம்? லௌகிக்கில் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம், மறக்கவும் மாட்டோம். ஆனால் பாபாட்ட மட்டும் என்ன பண்ணுறோம்? டெய்லி சொல்கிறோம். டெய்லி என்ன சொல்கிறோம்? பாபா நான் உங்களை மறந்துட்டேன்னா அவருக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும். பாபா கேத்தேஹே மாயா கம் நெய்யே. உடனே பாபா என்ன சொல்கிறாரா? மாயா ஒன்றும் குறைஞ்சது கிடையாது. தும் தேக அபிமானி பண்படுத்தேயோ. நீங்கள் தேக அபிமானத்தில் வந்துடுறீங்க. போத் விக்ரம் பஞ்சாத்தே. அப்போ நிறைய விக்ரமா உங்கள் மூலமாக நடக்குது, பாவச் செயல் ஏற்படுது. ऐसा कोई காலி தின் नहीं जो விக்ரம் ந होते हो. அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் கிடையாது நான் இன்னைக்கு எந்த பாவகர்மாவே செய்யலை, சும்மா இருந்தேன், அப்படி நாளே இல்லையா. एक मनुष्य विक्रम ये करते हो जो बाप के फरमान को ही भूल जाते हो. முக்கியமான பாவ கர்மம் மனுஷன் செய்கிறது என்னவா? பாபா நம்மளை தான் சொல்கிறார். நீங்கள் செய்கிற முக்கியமான பாவ கர்மம் என்ன? பாபாவுடைய கட்டளையை மறக்கிறதே பாவ கர்மா தான். அதுவும் முக்கியமான பாவ கர்மா. பாப் ஃபர்மான் கர்த்தே. பாபா என்ன கட்டளை கொடுக்குறாரு? மன் மனா பவ, அப்னே கோ ஆத்மா சம்ஜோ, தன்னை ஆத்மா நினைங்க. ये फरमान मानते नहीं है तो ज़रूर विक्रम ही होगा. இந்த கட்டளையை ஏற்றுக்கலைன்னா கண்டிப்பாக பாவகர்மா தான் நடக்கும். போத் பாப் हो जाते. அடுத்தடுத்து நிறைய பாவங்கள் தொடரும். बाप का फरमान बहुत सहज भी है तो बहुत कड़ा है. பாபாவுடைய கட்டளை ரொம்ப சகஜமானதாகவும் இருக்குது, அதே நேரத்தில் கடுமையானதாகவும் இருக்கிறது. कितना भी माता मारे फिर भी भूल जाएंगे. எவ்வளோதான் தலையை உடைச்சிட்டாலும் திரும்ப மறந்துடுறாங்களா குழந்தைங்க. क्योंकि ஆதா கல்ப் கா தேக அபிமான் என்ன, ஏன்னா அரை கல்பத்தினுடைய தேக அபிமானம் இருக்குல்ல. 5 மினிட் பி யதார்த்த ரீதி யாद में बैठ नहीं सकते. 5 நிமிஷம் கூட யதார்த்தமாக நினைவில் உட்கார முடியலை. अगर सारा दिन याद में रहे फिर तो कर्मातीत अवस्था हो जाए. முழு நாள் மட்டும் நினைவு இருந்துருச்சுன்னா அவ்வளோதான், நீங்கள் கர்மாத்தீத்த நிலை அடைஞ்சிடுவீங்க. பாப்னே சம்ஜாயா ஹே இஸ்மே மேனத்தே. பாபா புரிய வைக்கிறார், இதில் தான் உழைக்க வேண்டியதாக இருக்குது. தும்போ ஜிஸ்மானி படாய் தோ அச்சி தீதி படுத்தே ஹோ. நீங்கள் உலகாய படிப்பெல்லாம் நல்லா படிக்கிறீங்க. ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பढ़ने की कितनी प्रैक्टिस है. வரலாறு புவியியல் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் இருக்குது. பரந்து ஆனால் ஞானம் ஈஸியாக படிச்சிடுறோம்ல. ஏன்னா அதான் லௌகிக்கில் சப்ஜெக்ட் படிச்சிருக்கிறோம், பக்தியில் வேதங்கள் புத்தகங்கள் பக்தி புத்தகங்கள்லாம் படிச்சிருக்கோம். ஆகையால் இங்கே படிக்கிறது ஈஸியாக இருக்குது. ஆனால் என்ன கஷ்டமாக இருக்குது? யாதுக்கு யாத்திராக்கா பில்குல் ஹி அபியாஸ் நெய். நினைவு யாத்திரை உங்களுக்கு இது வரைக்கும் பயிற்சியில் இல்லை, ப்ராக்டிஸில் இல்லை. அதனால் அதுதான் இங்கே கஷ்டமாக இருக்கா. अपने को आत्मा समझ बाप को याद करना ये है नई बात. தன்னை ஆத்மான்னு நினச்சி பாபாவை நினைவு செய்கிறது புது விஷயம். விவேக் கேத்தா ஹே ऐसे बाप को तो अच्छी रीति याद करना चाहिए. விவேகம் என்ன சொல்லுது? இப்படிப்பட்ட தந்தையை நான் நல்ல முறையில் நினைவு செய்யணும். थोड़ा टाइम निकाल रोटी तुक्कट खाते हैं वो भी बाबा की याद में. கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் ரொட்டி துண்டு சாப்பிட்றோம்,
அப்போ கூட பாபாவுடைய நினைவிலேயே சாப்பிட்றோம். जितना याद में रहेंगे उतना पावन बनेंगे. எவ்வளோ நினைவில் இருக்கிறோம் அவ்வளோ பாவனம் ஆகிறோம். ऐसे बहुत बच्चे हैं जिनके पास इतने पैसे हैं जो प्याज मिलता रहे, बाप को याद करते रोटी टुकड़ खाते रहे बस. இப்படி நிறைய குழந்தைங்க இருக்காங்களாம். அவங்க கிட்ட அவ்வளோ பணம் இருக்கான். அதில் வர வட்டியை அவங்களுக்கு நிறைய கிடச்சிட்டே இருக்கான். வேலையெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, வட்டியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமா. பாபாவை நினச்சிட்டு ரொட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமா. அவ்வளோதானா. பரந்து மாயா யாது கர்னே நெய் தேத்தி. ஆனால் மாயா அவங்கள நினைவு செய்ய விடுறதில்லை. என்ன சொல்ல வர்றார் பாபா? பைசாலாம் இருக்குது, அதிகமாக வேலை செய்யணும் கஷ்டப்படணும்லாம் அவசியம் இல்லை. இருக்கிற பைசாலாம் அவங்க எப்படி இருக்கலாம், சுகமாக சாப்பிட்டுட்டு வாழலாம். ஆனால் மாயா நினைவு செய்ய விட மாட்டுது. வட்டி அப்படின்னா அதுக்காக வட்டிக்கு கொடுத்து வாங்குறாங்க அப்படி சொல்ல வரல பாபா. இப்போ நீங்கள் உங்கள் பணத்தெல்லாம் கொடுத்துட்டு அந்த வட்டியை வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அப்படியும் சொல்ல வரல. இப்போ பேங்க்கில் போட்டு வச்சுருந்தா என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அதைத்தான் பாபா சொல்கிறேன். அது மாதிரி வருமானம் இருக்குது. வருமானத்துக்காக அதிக நேரம் முயற்சி செய்ய வேண்டியதில்லை. எவ்வளோ தேவையோ அதை விட அதிகமாகவே வருமானம் இருக்குது. அவங்க பாட்டுக்கு பாபாவை நினச்சிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஆனால் முடியலையா. கலப் பேலே ஜிஸ்னே ஜித்னா புருஷாரத் கியாஹே உத்னை கரேங்கே. கல்பத்துக்கு முன்னாடி யார் எவ்வளோ புருஷார்த்தம் செஞ்சாங்க அதே அளவு தான் செய்வாங்க. டைம் லக்தா ஹை, எல்லாத்துக்கும் டைம் எடுக்குது. कोई जल्दी दौड़ी लगाकर पहुंच जाए ये हो न सके. யாராவது சீக்கிரமாக ஓடி லட்சியத்தை அடைகிறது நடக்காதது. இஸ்மே தோ தோ பாப்பே, இங்கே ரெண்டு அப்பா இருக்கார். பேகத் கே பாப்கோ அப்னா ஷரீர் ஹே நெய். எல்லையற்ற தந்தைக்கு தனக்கென்று ஷரீரும் கிடையாது. ஓ இன்மே பிரவேஷ் ஹோக்கர் பாத் கர்த்தே ஹே. ஆனால் அவர் சிவபாபா இவருக்குள்ள பிரவேஷ் ஆகி பேசுகிறார். तो बाप की श्रीमत पर चलना चाहिए. அப்போ நீங்கள் பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும். बाप बच्चों को यह श्रीमत देते हैं कि देह सहित सब धर्म छोड़ अपने को आत्मा समझो. பாபா குழந்தைங்களுக்கு ஸ்ரீமத்து கொடுக்குறார். தேக சகிதம் அனைத்து தர்மத்தை விட்டுட்டு தன்னை ஆத்மானு உணருங்க. தும் பவித்திர ஆயத்தே, நீங்கள் பவித்திரமாக வந்தீங்க. 84 ஜனம் லேத்தே லேத்தே துமாரி ஆத்மா பதீத் பனியே. 84 பிறவி எடுத்து உங்களோட ஆத்மா என்ன ஆயிடுச்சு, பதீதம் ஆயிடுச்சு. அப் பாவன் பண்ணே के लिए ஸ்ரீமத் பர் சலோ. இப்போ தூய்மை ஆகணுமா, ஸ்ரீமத் படி நடங்க. தப் பாப் கேரண்டி கர்த்தே ஹே துமாரே பாப் கட்டு ஜாயங்கே. அப்போ பாபா கேரண்டி கொடுப்பாரு, உங்கள் பாவங்கள் அழிந்துவிடும். துமாரி ஆத்மா கஞ்சன் பன் ஜாயகி. உங்களோட ஆத்மா அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், தூய்மை ஆகிடும். ஃபிர் வஹா தேக் பி கஞ்சன் மிலேகி. அதுக்கப்புறம் அங்கே உங்களுக்கு உடல் கூட எப்படி கிடைக்கும், தங்கம் போல உடல் கிடைக்கும். பாவங்கள் அழியுது. பாவனம் அழியணும். பாபா சொல்கிற பாவம் அழியணும், பாவனம் ஆகணும்னா ஸ்ரீமத் படி நடங்க. அப்போ பாபா கேரண்டி கொடுக்குறார், நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா உங்கள் பாவமெல்லாம் அழிஞ்சிரும். பிறகு ஆத்மாவும் தங்கமாயிடும். பிறகு உங்கள் சரீரம் கூட அங்கே எப்படி கிடைக்கும், சொர்க்கத்தில் உங்களோட சரீரம் கஞ்சன் காயா, தங்கம் போன்ற உடல் எப்படி இருக்கும் பாருங்க. உடம்பு தங்கமாக இருந்தால் தங்கம் போன்ற உடல் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். जो इस कुल का होगा वो तुम्हारी बातें सुनकर सोच में पड़ जाएगा, कहेगा तुम्हारी बात तो ठीक है. யார் உங்களுடைய குலத்தை சேர்ந்தவங்களோ அவங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்களாம். நம்ம குலத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் நம்ம சொல்கிற ஞானத்தை கேட்டு யோசிப்பாங்களாம். சரிதான், நீங்கள் சொல்கிறது சரியான விஷயந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவன் பன்னா ஹே तो किसको दुख नहीं देना है. தூய்மை ஆகணுமா, யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. மன்சா வாச்சா கர்மனா பவித்திர பன்னா ஹே. எண்ணம் சொல் செயல்ல பவித்திரமாக இருக்கணும். மன்சாமே தூஃபான் ஆயிங்க, ஆனால் மனசில் தான் புயல் வரும். எண்ணத்தில் கூட பவித்திரமாக இருக்கணும், துக்கம் கொடுக்கக்கூடாது. ஆனால் புயல் எங்கே வரும், எண்ணத்தில் தான் ஃபஸ்ட்டு வரும். तुम बेहद की बादशाही लेते हो ना, तुम बस सच बताओ व न बताओ, परंतु बाप खुद कहते हैं माया के बहुत विकल्प आएंगे. நீங்கள் எல்லையற்ற ராஜ்யத்தை வாங்குறீங்கல்ல,
நீங்கள் உண்மையை சொல்லுங்க, சொல்லாமல் போங்க. ஆனால் பாபாவுக்கு தெரியும். நீங்கள் எல்லையற்ற ராஜ்யத்தை வாங்குறீங்க. நீங்கள் உண்மையை சொல்லுங்க அல்லது சொல்லாட்டி போங்க. ஆனால் பாபாவுக்கு தெரியும் மாயா அநேக விகல்பங்களை உங்களுக்குள் கொண்டு வரும். பரந்து கர்மேந்திரியோ சே கபி விகரம் நஹி கர்னா. ஆனால் கர்ம இந்திரியங்கள் மூலமாக ஒருபோதும் விகர்மத்தை செய்யக்கூடாது. கர்ம இந்திரியங்கள் மூலமாக ஒருபோதும் விகர்மத்தை செய்யக்கூடாது. கர்மேந்திரியோ சே கோய் பாப் நஹி கர்னா. கர்ம இந்திரியங்கள் மூலமாக எந்த பாவச் செயலையும் செய்யக்கூடாது. விகர்மா பாப்ப கர்மா ரெண்டு சொல்கிறார் பாபா. சிந்தனை பண்ணுவோம் இன்னைக்கு வீட்டில், நம்ம சிந்தனை பண்ணுவோம். விகர்மா பாப்ப கர்மா. तो ये கான்ட்ராஸ்ட் की बातें अच्छी रीति लिखनी चाहिए. அப்போ இந்த கான்ட்ராஸ்டான விஷயங்களை முதல்ல நல்ல முறையில் எழுதி வைங்க. இப்போ படவிளக்கத்துலலாம் எழுதியிருக்கோம் இல்லையா, அது போல் எழுத சொல்கிறார் பாபா. श्री कृष्ण पूरे 84 जन्म लेते हैं और शिव पुनर्जन्म नहीं लेते. ஸ்ரீ கிருஷ்ணர் முழுமையாக 84 பிறவி எடுக்கிறார். ஆனால் சிவ பாபா புனர்ஜென்மமே எடுக்கிறதில்ல. ஏ சர்வகுண சம்பன்ன தேவதா ஏதோ ஹைஹி பாப். அடுத்து என்ன விஷயம் எழுதணும்? இவர் சர்வகுண சம்பன்ன தேவதை, இவர் தந்தை. இப்படி தான் எழுதணும். காலம் மாதிரி போட்டு வேறுபாடை எழுதுங்க. तुमने देखा है पांडवों के चित्र कितने कितने बड़े बड़े बनाए. பாபா சொல்ல, நீங்கள் பார்த்துருக்கீங்க பாண்டவர்களோட சிலைகள் எவ்வளோ பெருசு பெருசாக செஞ்சு வச்சுருக்காங்க. इसका मतलब है कि इतनी बड़ी विशाल बुद्धि वाले थे. அவங்கள ரொம்ப வளர்த்தியாக காட்டியிருப்பாங்க அந்த சிலையில். 8 அடி 10 அடிக்கெல்லாம் சிலை செஞ்சு வச்சுருக்காங்க. பாண்டவர்கள் 5 சிலை. அதுதான் பாபா சொல்கிறார். ஆனால் அதோட அர்த்தம் என்ன? அவ்வளோ வளர்த்தியாலாம் அவங்க கிடையாது. அவ்வளோ பெரிய விஷால புத்தி உடையவங்களாக அவங்க இருந்தாங்க. அதை தான் உடல் வளர்ச்சியாக அங்கே காட்டிட்டாங்க. விஷால புத்தி. புத்தி படி தி உன்னோனே ஃபிர் ஷரீர் கோ படா பனா திய. அவங்களோட புத்தி பெருசாக இருந்தது. இது தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்களா, ஷரீரத்தை பெருசாக காட்டிட்டாங்க. துமாரி ஜேசே விஷால் புத்தி और कोई की हो न सके. உங்களை போல விஷால புத்தி யாருக்கும் கிடையாது. துமாரி ஹே ஈஸ்வரிய புத்தி. அதுலேயும் உங்களுடையது ஈஸ்வரிய புத்தி. பக்தி में कितने बड़े बड़े चित्र बनाकर पैसे बर्बाद करते हैं. பக்தியில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய சித்திரங்களை வரைஞ்சி பணத்தெல்லாம் நிறைய வீணாக்குறாங்க. கித்தனை வேद சாஸ்திர உபனிஷத் பனாய கித்தனா கர்ச்சா கியா. எவ்வளோ வேதங்கள் சாஸ்திரங்கள் உபனிஷதங்கள்லாம் எழுதி பணமும் நிறைய செலவாயிடுச்சு. பாப் கேத்தே ஹே தும் கித்தனை பைசே கவாத்தே ஆயோ. பாபா நம்மளே பார்த்து சொல்கிறார், நீங்கள் எவ்வளோ பைசாவை வீணடிச்சிருக்கீங்க. பேஹத் கா பாப் உல்கனா தேத்தே. எல்லையற்ற தந்தை உங்கள் மேலே புகார் கொடுக்குறார், புகார் சொல்கிறார் உங்களை. தும் ஃபீல் கர்த்தே ஹோ பாபா நே போத் பைசே தியே. அப்போ தான் நம்ம ஃபீல் பண்ணுறோமா, பாபா எனக்கு எவ்வளோ பைசா கொடுத்துருந்தாரு. ராஜயோக் சிக்லாக்கர் ராஜாவோं का ராஜா बनाया. ராஜயோகா கற்றுக் கொடுத்து ராஜாவுக்கெல்லாம் என்ன ராஜா ஆக்குனார். ये जिस्मानी पढ़ाई पढ़कर बैरिस्टर आदि बनते हैं, फिर उससे कमाई होती है. உலகாய படிப்பு படித்து வக்கீல்லாம் ஆகிறாங்க, பிறகு அதை வச்சு சம்பாதிக்கிறாங்க. इसलिए कहा जाता है knowledge source of income है. ஆகையால் தான் என்ன சொல்லப்படுது, ஞானம் என்பது தான் வருமானத்திற்கான மூலதனம். ये ஈஸ்வரிய படாய் பி சோர்ஸ் ஆஃப் இன்கம் है. இந்த ஈஸ்வரிய படிப்பு கூட வருமானத்திற்கான மூலதனம். ஜிஸ்ஸே பேஹத் கி பாஷாய் மில்தி. இதிலிருந்து தான் உங்களுக்கு என்ன கிடைக்குது, எல்லையற்ற ராஜ்யம் கிடைக்குது. பாகவத் ராமாயண் ஆதிமே கோய் நாலேஜ் நெய்யே. பாகவதத்திலேயோ ராமாயணத்திலேயோ ஞானம் என்பது கிடையாது. ஏம் ஆப்ஜெக்ட் ஹி குச் நெய்யே. அங்கே லட்சியம் குறிக்கோளும் கிடையாது. बाप जो नॉलेजफुल है वो बैठ तुम बच्चों को समझाते. பாபா நாலேஜ்ஃபுல், அவர் தான் குழந்தைங்களுக்கு இதை புரிய வைக்கிறார். ஏஹ பில்குல் நெய் படாய். இது முற்றிலும் புதுமையான படிப்பு. वो भी कौन पढ़ाते हैं. இதை யார் படிப்பு சொல்லி கொடுக்குறா, பகவான். நई दुनिया का मालिक बनाने के लिए पढ़ाते हैं. புதிய உலகத்துக்கு எஜமானன் ஆக்குவதற்காக படிப்பு சொல்லி கொடுக்குறாரு. इन लक्ष्मी नारायण ने ये पढ़ाई से ऊंच पद पाया. இந்த லக்ஷ்மி நாராயணர் இந்த படிப்பின் மூலமாக உயர்ந்த பதவி அடைஞ்சாங்க. கஹா ராஜாயி கஹா பிரஜா. ராஜ்யத்தில் வர
திரும்ப சொல்கிறேன், ராஜ்யம் எங்க, பிரஜைகள் எங்க? கோய்க்கு தகுதீர் குல்ஜாயே தோ பேடா பார். யாருடைய அதிர்ஷ்டமாவது வெளிப்படைஞ்சிருச்சா படகு கரை சேர்ந்துடும். स्टूडेंट समझ सकते हैं कि हम पढ़ते हैं और फिर पढ़ा सकते हैं वा नहीं. ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியுமா நான் படிக்கிறேன், ஆனால் என்னால் பிறருக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா இல்லையா? அது அவங்களுக்கு தெரியும். पढ़ाई पर पूरा अटेंशन रखना चाहिए. படிப்பில் முழு கவனம் செலுத்தணும். पत्थर बुद्धि होने के कारण कुछ भी समझते नहीं. ஆனால் கல் புத்தியாக இருக்கிற காரணத்தினால ஒன்றும் புரியலை. तुमको बनना है सोने की बुद्धि. நீங்கள் என்ன ஆகணும்? தங்க புத்தி உடையவர்கள் ஆகணும். वो उन्हों की बनेगी और सर्विस में रहेंगे. யாரோட புத்தி தங்கமாகுமா? பாபா சொல்றார், யாரு சேவையில் ஈடுபடுறாங்களோ அவங்க புத்தி தங்கமாயிட்டே இருக்கும். பேட்ச் பர் பி கிஸ்கோ சம்ஜா சக்தி ஹோ. பேட்சை வச்சு கூட நீங்கள் யாருக்கு வேணால் புரிய வைக்கலாம். பேகத் கே பாப் சே பேகத் கா வர்சா லோ. எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து எல்லையற்ற ஆஸ்தி எடுத்துக்கோங்க. பாரத் ஸ்வர்குதானா, பாரதம் சொர்க்கமாக இருந்ததல்லவா? கல்கி பாத்தே, இதெல்லாம் நேற்றைய விஷயம். கஹா 5000 வருஷ கி பாத், கஹா லாக்கோ வருஷ கி பாத். 5000 ஆண்டுகளுக்கான விஷயம் எங்க, லட்சோப லட்சம் ஆண்டுகளுக்கான விஷயம் எங்க? கித்தனா ஃபரக் ஹே. ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. तुम समझाते हो तो भी समझते नहीं है, जैसे बिल्कुल ही पत्थर बुद्धि है. நீங்கள் எவ்வளோ புரிய வச்சாலும் புரிஞ்சுக்கிறதில்ல. எப்படி இருக்காங்களா? கல் புத்தியாகவே இருக்காங்க. ये बैच भी तुम्हारे लिए जैसे गीता है. इसमें सारी पढ़ाई है. இந்த பேட்ஜ் உங்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கான கீதை. கீதைக்குள்ளே எவ்வளோ ஞானம் இருக்குது, அதுபோல் இந்த பேட்ஜுக்குள்ளே உங்கள் முழு படிப்புமே அடங்கி இருக்குன்றார் பாப். இதுதான் நம்முடைய கீதை. மனுஷியோं की तो भक्ति मार्ग की गीता ही याद रहती है. ஆனால் மனிதர்களுக்கு பக்தி மார்க்கத்தோட கீதை தான் நினைவிலே இருக்குது. अभी तुम जो बाप द्वारा गीता सुनते हो उससे तुम 21 जन्मों के लिए सद्गति को पाते हो. நீங்கள் இப்போ பாபா மூலமாக கீதை கேட்குறீங்க, அதன் மூலமாக 21 ஜென்மத்துக்கு சத்கதி அடைகிறீங்க. शुरू में तुमने ही गीता पढ़ी है. ஆரம்ப காலத்தில் நீங்கள் தான் கீதை படிச்சிங்க. பூஜா பி தும்னே ஹி ஷுரு கி. பூஜையையும் ஆரம்பித்தது நீங்கள் தான். கீதையை படிக்க ஆரம்பித்ததும் நீங்கள் தான், பூஜையை ஆரம்பித்ததும் நீங்கள் தான். அப் புருஷாரத் கர் கரீபோं को பக்தி மார்க்க கி ஜஞ்சீரோं से छुड़ाना. இப்போ முயற்சி செஞ்சு ஏழைகளை பக்தி மார்க்கத்தினுடைய சங்கிலியிலிருந்து விடுவிக்கணும். கோயின கோய்க்கோ சம்ஜாத்தேரோ. யாருக்காவது ஞானம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள். உஸ்மெஸ்ஸே ஏக் தோ நிக்கலைங்க. அப்போ தான் அதுலேருந்து 1-2 பேராவது வருவாங்க. நிறைய பேருக்கு சொல்லணும், அப்போ தான் 1-2 பேராவது வருவாங்க. अगर 5-6 इकट्ठे आते हैं तो कोशिश कर अलग अलग फॉर्म भराए, अलग अलग समझाना चाहिए. 5-6 பேர் சேர்ந்து வந்தாங்கன்னா தனித்தனியாக ஃபார்ம் எழுதி வாங்கணும், தனித்தனியாக உட்கார வச்சு தான் ஞானம் சொல்லணும். அந்த காலத்துலலாம் அப்படி இருந்துச்சு சிஸ்டம். 5 பேர் சேர்ந்து கோர்ஸ்க்கு வந்தாலும் ஒவ்வொருத்தர் தனித்தனியாக தான் ஞானம் சொல்லுவாங்க. नहीं तो उन्होंने एक भी ऐसा होगा तो औरों को खराब कर देगा. ஏன்னா மொத்தமாக உட்கார வச்சு சொன்னால் என்ன ஆகுமா? ஒருத்தர் சரியில்லாமல் இருந்தால் அவங்க எல்லாரையும் கெடுத்துடுவாங்க. அதனால தான் தனித்தனியாக உட்கார வச்சு கோர்ஸ் கொடுங்கன்றார் பாபு. ஃபார்ம் तो ज़रूर अलग भराओ. தனித்தனியாக ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி வாங்கணும். एक दो को देखे भी नहीं तो वो समझ लेंगे. ஒருத்தர் அந்த ஃபார்ம் எழுதுகிறப்ப கூட பார்க்கக்கூடாது, அப்போ தான் புரியும் அது. ये सब युक्तियाँ चाहिए तब तुम सक्सेसफुल होते जाएंगे. இந்த யுக்தியெல்லாம் உங்களுக்கு வேணும், அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் வெற்றியாளர் ஆக முடியும். பாபி வியாபாரியே. பாபா யார்? பெரிய வியாபாரி. जो होशियार होंगे वो अच्छा व्यापार करेंगे. யார் புத்திசாலியோ அவங்க தான் நல்ல வியாபாரம் செய்வாங்க. பாப் கித்தனா ஃபாய்தே மே லே ஜாத்தே. பாபா எவ்வளோ லாப கணக்கு கொடுக்குறார் நமக்கு. ஜுண்டி இக்கட்டா ஆயே தோ போலோ ஃபார்ம் அலக் அலக் பரணை. கூட்டமாக வர்றாங்க ஞானம் கேட்குற புது ஆத்மாக்கள், தனித்தனியாக ஃபார்ம் எழுத சொல்லணும். அகர் சப் ரிலீஜியஸ் மைண்டட் ஹே தோ இக்கட்டா பிட்டாக்கர் பூச்னா சாய். ஒருவேளை எல்லாரும் ஒரே மாதிரி தர்ம சிந்தனையுள்ள மனிதர்களாக இருக்காங்களா, ஒரே குரூப்பாக உட்கார வச்சு பிறகு கேள்வி கேளுங்க. கீதா படியே, கீதை படிச்சிருக்கீங்களா? கேள்வி கேட்க சொல்கிறார்.
देवताओं को मानते हो? தேவதைகளை ஏத்துக்கிறீங்களா? பாபா ने कहा है भक्तों को ही सुनाना है. பாபா சொல்ற நீங்க பக்தர்களுக்கு தான் போய் ஞானம் கொடுக்கணும், பக்தர்களுக்கு மட்டும் கொடுங்க போதுன்ற. हमारे भगत और देवताओं के भगत जल्दी समझेंगे. என்னோட பக்தர்கள் தேவதைகளோட பக்தர்கள் டக்குன்னு ஞானத்தை புரிஞ்சுப்பாங்க. पत्थर को पारस बनाना कोई मासी का घर नहीं है. கல்லை தங்கமாக்குறது சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரி எல்லாம் ஈஸி கிடையாது. கல்லை தங்கமாக்குறது சித்தி வீட்டுக்கு போகிற மாதிரிலாம் ஈஸி கிடையாது. தேக அபிமான் கடைத்தே கடி போத் கந்தி பீமாரி ஹே. தேக அபிமானம் இருக்கிறதுலே கடுமையான மிக அழுக்கான வியாதி. ஜப் தக் தேக அபிமான் நஹி டூட்டா ஹே தப் தக் சுதர்னா படா முஷ்கில் ஹே. எதுவரை தேக அபிமானம் துண்டிக்கப்படவில்லையோ அதுவரை திருந்துவது மிக கடினம். இஸ்மே தோ பூரா நாராயணி நஷா செய்ய. இதில் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? முழுமையான நாராயண போதை இருக்கணும். அஷரீரி ஆயே அஷரீரி பன்கர் ஜானா. அஷரீரியாக தான் வந்தோம், அஷரீரி ஆயிட்டு தான் போகணும். யஹா கியா ரக்காய், இந்த உலகத்தில் என்ன வச்சுருக்கீங்க? என்ன வச்சுருக்கோம்? बाप ने कहा है मुझे याद करो. பாபா என்ன சொல்கிறாரு? என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. இஸ்மே ஹி மேனத்தே படி மஞ்சிலே. ஆனால் இதில் தான் உழைக்க வேண்டியிருக்கு. உயர்ந்த லட்சியமும் இதுதான். அவரை மட்டும் நினைக்கணும். चलन से मालूम पड़ता है यह अच्छे मददगार बनेंगे கலப் பேலே மிசல். அவங்களுடைய நடத்தை வச்சே தெரிய வந்துடும் இவங்க நல்ல பாபாவுக்கு உதவியாளர் ஆயிடுவாங்க. கல்பத்திற்கு முன்னாடி போல இவங்க தான் கல்பத்துக்கு முன்னாடி வந்த ஆத்மா அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும் தோணும். அச்சா நல்லது. மீட்டே மீட்டே சிக்கி லத்தே பச்சோं प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. பாபா தாரணைக்கான சாரம் சொல்கிறாங்க. மன்சா வாச்சா கர்மனா பவித்திர ரஹனாஹே. எண்ணம் சொல் செயலில் பவித்திரமாக இருங்கள். கர்மேந்திரியோं से कोई विकर्म न हो इसकी संभाल करनी है. கர்ம இந்திரியங்களால் எந்த விகர்மமும் நடக்கக்கூடாது, இதில் கவனமாக இருங்கள். ஆத்மா को कंचन बनाने के लिए याद में जरूर रहना है. ஆத்மாவை தங்கமாக்குவதற்கு அவசியம் நினைவு செய்ய வேண்டும். யோகா மூலமாக தான் ஆத்மா தூய்மையாகும், தங்கமாகும். ரெண்டாவது பாயிண்ட், देह अभिमान की गड़ी बीमारी से छूटने के लिए நாராயணி நஷே में रहना है. தேக அபிமானத்தின் கடுமையான வியாதியிலிருந்து விடுபடுவதற்கு நாராயண போதையில் இருங்கள். अभ्यास करो हम अशरीरी आए थे अब अशरीरी बनकर वापस जाना है. பயிற்சி செய்யணும். நான் அஷரீரியாக தான் வந்தேன், அஷரீரி ஆயிட்டு தான் திரும்பி போகணும். என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும்? நான் அஷரீரியாக வந்தேன், அஷரீரியாக தான் போகணும். वरदान, योग करने और कराने की योग्यता के साथ साथ प्रयोगी आत्मा भव. யோகம் செய்வது மற்றும் செய்ய வைப்பது என்ற யோகிய தன்மையின் கூடவே பிரயோகி ஆத்மா பவ, பயன்படுத்தக்கூடிய ஆத்மா. யோகா செய்கிறது, பிறரை செய்ய வைக்கிறது, இதுவே என்ன ஒரு தகுதி, யோகியத்தா. ஆனால் அது மட்டும் இருந்தால் பத்தாது. யோகாவை என்ன பண்ண சொல்கிறார் பாபா? பிரயோகம் பண்ணுங்க. பாப் தாதா ने देखा बच्चे योग करने और कराने दोनों में होशियार है. பாபா பார்க்குறாங்களாம் குழந்தைங்க யோகா பண்ணுறது, மற்றவங்கள யோகா பண்ண வைக்கிறது, அதிலெல்லாம் புத்திசாலியாக இருக்காங்க. तो जैसे योग करने कराने में योग्य हो ऐसे प्रयोग करने में योग्य बनो और बनाओ. எப்படி செய்கிறது செய்ய வைக்கிறதுல யோக்கியமாக இருக்கீங்க, தகுதியாக இருக்கீங்க, அதுபோல் பயன்படுத்துறதுலையும் தகுதியானவர்கள் ஆயிடுங்க. பிறரையும் யோகத்தை பிரயோகம் பண்ண வைங்க. அபி பிரயோகி ஜீவன் கி அவசியக்தா है. ஏன்னா இப்போ பிரயோகி வாழ்க்கை தான் அவசியமானது. सबसे पहले चेक करो कि अपने संस्कार परिवर्तन में कहाँ तक प्रयोगी बने हैं.
ஸோ முதல்ல செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, தன்னோட சன்ஸ்காரத்தை மாற்றிக்கிறதுல எந்த அளவு நான் பிரயோகியாக இருக்கிறேன், என்னோட யோகாவை எவ்வளோ நான் யூஸ் பண்ணுறேன். क्योंकि श्रेष्ठ संस्कार ही श्रेष्ठ संसार के रचना की नींव है. ஏன்னா சிரேஷ்டமான சன்ஸ்காரம் தான் சிரேஷ்டமான உலகத்தை படைப்பதற்கு ஆணித்தளமாக இருக்கிறது. अगर नींव मजबूत है तो अन्य सब बातें स्वतः मजबूत कुई पड़ी है. இந்த ஒரு அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா மற்ற எல்லா விஷயங்களும் இயல்பாகவே தானாகவே உறுதியாக ஆகிவிடும். ஸ்லோகன், अनुभवी आत्माएं कभी वायुमंडल व संग के रंग में नहीं आ सकती. அனுபவ ஆத்மாக்கள், அதாவது அனுபவியாக இருக்கிறவங்க ஒருபோதும் வாயுமண்டலம் மற்றும் தொடர்பினுடைய நிறத்தில் வரமாட்டார்கள். அதாவது அந்த சாயத்தில் சிக்கிக்க மாட்டாங்க. சாயம் படிகிறதுனா என்ன, அந்த கலர் அப்படியே ஒயிட்டில் படிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு அவ்யக்த சைலன்ஸுக்கான பாயிண்ட், सदा खुशी में झूलने वाले सर्व के विघ्न हरता व सर्व की मुश्किल को सहज करने वाले तब बनेंगे जब संकल्पों में दृढ़ता होगी और स्थिति में डबल लाइट होंगी. सदा खुशिயில் ஊஞ்சல்லையே ஆடக்கூடிய அனைத்து விக்னங்களையும் அழிப்பவர்கள் மற்றும் அனைவருடைய கடினமானவைகளை சகஜமாக்கக்கூடியவர்களாக எப்போது ஆக முடியும் என்றால், எப்போது எண்ணங்களில் கூட திடத்தன்மை இருக்கிறதோ, அடுத்த ஸ்திதி மனநிலை டபுள் லைட்டாக இருக்கிறதோ. எண்ணங்கள் எப்படி இருக்கணும், திடமாக இருக்கணும், மனநிலை டபுள் லைட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த நிலையை அடைய முடியும். மேரா குச் நை சப் குச் பாப் கா ஹே, என்னுடையதுன்னு எதுவும் கிடையாது, எல்லாம் பாபாவுடையது. जो बोझ अपने ऊपर रखते हो तब सब प्रकार के विघ्न आते. எப்போ சுமையெல்லாம் தூக்கி தன் மேலே தானே வச்சுக்கிறீங்க, அப்போ தான் எல்லா தடையும் வருஷ கட்டி வரும். மேரா ஹி நஹி ஹே தோ நிர்விகன், என்னுடையதுன்னு எதுவுமே இல்லைன்னா நான் எப்படி தான் இருப்பேன், நிர்விக்னமாக இருப்பேன். அச்சா, ஓம் சாந்தி. இதயம் சொல்லிடும் ஒரே வார்த்தை பாபா மந்திரமே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. இதயம் சொல்லிடும் ஒரே வார்த்தை பாபா மந்திரமே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. மூழ்கி நினைவில் மூழ்கி ஆதி சிவனும் புகழை பாடி மூழ்கி நினைவில் மூழ்கி ஆதி சிவனும் புகழை பாடி யுக யுகமாய்
தேடி அலைந்தேன், இறுதியில் இன்று உனை கண்டேன். கல்பத்தின் பாக்கியத்தை நானும் வரமாய் வாங்கினேன். தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. தேடி தேடி அலையும் உலகில் நீயே தேடி பிறவி தந்தாய். தேடி தேடி அலையும் உலகில் நீயே தேடி பிறவி தந்தாய். அமிர்த வேளையில் அலங்கரித்தாய், அனுதினமும் என்னை நீ வளர்த்தாய். ஞான ரூபமே பொழியும் மழையில் உயிரை நானும் வளர்க்கிறேன். தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்கிறேன். தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. உருகி உருகி தினமும் உருகி உன்னை மனதில் சுமக்கிறேன். உருகி உருகி மனதும் உருகி பரந்தாமம் நோக்கி பறக்கிறேன். உலகம் தேடும் கடவுள் முன்னே ஓடியாடும் குழந்தையானேன். அகமும் புறமும் ஆனந்த மழையே, புலன்கள் ஐந்தும் உந்தன் வழியே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. இதயம் சொல்லிடும் ஒரே வார்த்தை பாபா மந்திரமே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. கடல்ல இருந்து தோன்றினாலும் மழை நீர் என்றைக்குமே உப்பாக இருக்கிறதில்ல.
அதே மாதிரி சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் இனிமையாக இருக்கிறதே சிறந்தது. Its source may be ocean, but rainwater is not salty. Whatever the circumstance be, being sweet is admirable.